மேசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து அதிரடியான ஒரு தாக்குதலை நேற்றைய தினம் அதிகாலையில் மேற்கொண்டிருந்தாங்க. இதுக்கு பதிலடியாக ஈரானும் சளைக்காம உடனடியாக துரித கதியில பல்வேறு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி அதனுடைய அதிரடியை காட்டியது. ஒட்டுமொத்தத்தில் என்னென்ன சேதாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானுடைய பதிலடி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 6-7 நாடுகளில் 8 இலக்குகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் என்ன, ட்ரோன் தாக்குதல் என்ன சரமாரியாக எய்தது மட்டுமல்லாம இஸ்ரேலின் மீதும் அதனுடைய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. இஸ்ரேல் இடைவிடாம ஈரான் மீது பல்வேறு ஏவுகணை தாக்குதலையும் ட்ரோன் தாக்குதலையும் மேற்கொண்டு வருவதான செய்திகள் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. ஈரானுடைய இடைவிடாத அந்த ஏவுகணை தாக்குதல் இதுவரைக்கும் தொடர்வதாக சொல்லப்படுது. பதிலுக்கு இஸ்ரேல் பல்வேறு இலக்குகளை இலக்கு வைத்து பல்வேறு தாக்குதல்களை தொடர்ச்சியாக செய்து வருவதும் ஈரானும் பல்வேறு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளுது. பதிலடியாக 8 இலக்குகளை இலக்கு வைத்து அமெரிக்காவுடைய இலக்குகளை வான்படை கடற்படை தளங்களை இலக்கு வைத்து ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்திய ஒரு விஷயம் மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியதோட ஒவ்வொரு நாடும் அதனுடைய கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜோர்தான் மீது அதிரடியான ஒரு தாக்குதலை மேற்கொண்டது. ஜோர்தான் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 49 ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஜோர்தான் மீது ஈரான் தரப்பால ஏவப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 13 ஏவுகணைகளை இடைமறித்ததாகவும் ஜோர்தான் அரசு தரப்புல சொல்லப்படுது. அதனுடைய மன்னர் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய வான்பரப்போ நிலப்பரப்போ எந்த யுத்தத்திற்கும் பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த ஒரு தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஈரான் மீது காட்டு சாட்டமான விமர்சனங்களை முன்வைச்சாங்க. ஜோர்தான்ல இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மீது ஈரான் எப்போதாவது வான்மார்க்க தாக்குதலை மேற்கொள்ளும் பொழுதோ அந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துகின்ற ஒரு பணியை செய்வதுதான் அமெரிக்காவும் ஜோர்தானும் செய்து கொண்ட உடன்படிக்கை. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இடைமறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடுத்தது இந்த இலக்கில் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய இராணுவம் பல்வேறு ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் எய்து துபாய் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்குது. அதுவும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. இவைகளும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவி அதில் உயிரிழந்ததாகவும் 4 பேர் காயங்களுக்கு ஆளானதாகவும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் துபாயுடைய அரச உத்தியோகபூர்வ செய்திகள் சொல்லுது. அமெரிக்காவினுடைய அல் உதைத் என்று சொல்லப்படுகின்ற விமானப்படை தளத்தின் மீதும் ஈரானுடைய ஏவுகணைகள் சீறி பாய்ந்ததாகவும் அதில் 3 ஏவுகணைகளை வழிமறித்ததாகவும் கட்டாருடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார். இப்படி அமெரிக்காவுக்கு விசுவாசம் இருக்கின்ற நாடுகளில் தேடி தேடி அமெரிக்காவுடைய வளங்களும் தளங்களும் எங்கிருக்கோ அவைகளும் எமது இலக்காக இருக்கும் என்று முன்கூட்டியே ஈரான் எச்சரிக்கை செய்திருந்தது. அதற்கு நாங்கள் சத்தம் இல்லாமல் கூட்டி கொடுத்துட்டு பக்குவமாக நல்லா உறங்குறீங்களடா, நாங்கள் மட்டுமா அடி வாங்கணும், வாங்குங்க நீங்களும் அப்படின்ற மாதிரி பஹ்ரைனுக்கும் ஒரு காட்டு காட்டி கட்டாருக்கும் ஒரு காட்டு காட்டியது ஈரான். அந்த லிஸ்ட்ல அடுத்தது யார் அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் 2 இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் ஒரு இடமும் மற்றும் ரியாத் மீதும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலாகத்தான் இருந்திருக்குது. இந்த தாக்குதல் குறித்து சவுதி அரசுடைய இளவரசர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய ஒரு கோழைத்தனத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குவைத் நாட்டுக்கு ஒரு காட்டு அமெரிக்காவுடைய விமானப்படை இருக்குது. அலி அல் சாலிம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானப்பட தளத்தின் மீதும் ஈரானுடைய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் விழுந்ததாக சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட விமானப்படையைச் சேர்ந்த 3 இராணுவ வீரர்கள் காயப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை. ஆங்கங்க பகுதி அளவில் அவங்களுடைய வான்படை தளங்கள் சேதமடைஞ்சதாகவும் குவைத் சார்பில் சொல்லப்படுது. அதை தாண்டி குவைத்தினுடைய விமான நிலையத்தின் மீது ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அந்த ட்ரோனும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. எந்த ஒரு உயிர் சேதங்களும் இல்லை. இப்போது மரண பயத்தில் குவைத்து இருக்கின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்குது. இதற்கிடையில ஈராக் என்ன சும்மா விட்டுருவாங்களா?
அங்கு அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தின் மீதும் திடீரென ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போது அதனுடைய வான்பரப்புகள் இப்போது மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மொத்தத்தில் சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளுடன் இப்போது மல்லுக்கு நிற்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இப்போது இஸ்ரேலுடைய தாக்குதலால் ஈரானுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈடு செய்ய முடியாத இணையில்லாத பாரிய அளவிலான சேதங்களை இப்போது இந்த தாக்குதல் உண்டு பண்ணிருக்கு அப்படின்ற செய்தியை இப்போது ஈரானிய ஊடகங்கள் சொல்லிருக்கு. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் கிட்டத்தட்ட 200 போர் விமானங்களை இதுக்கு பயன்படுத்துவதாகவும், அத்தோடு ஈரான் நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட இராணுவ மையங்கள், அணு ஆயுத மையங்கள், அதே போல ஏவுகணை ஏவும் தளங்கள் அப்படின்னு சொல்லி 500 இலக்குகளை இலக்கு வைத்துத்தான் இந்த ஒரு யுத்தத்தை செய்வதாக இப்போது இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. இந்த ஒரு விஷயத்தை முடிக்காம, ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணாம இந்த ஒரு யுத்தம் முடியாது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது திடீரென மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு யுத்தத்தை இப்போது அமெரிக்காவோட இணைந்து இஸ்ரேல் மேற்கொள்ளுது. இந்த நேற்றைய தினம் நடந்த இந்த தாக்குதல்ல அதிர்ச்சியான பல செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் சொல்லுது. இந்த தாக்குதல்ல ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சரான அமீர் அசிஸ் நசீர் படுகொலை செய்யப்பட்டதாகவும், ஈரானிய புரட்சிகர காவல் படையினுடைய படைத்தளபதி முகமது பக்பூர் படுகொலை செய்ததாகவும் இப்போது உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலுடைய செய்திகள் சொல்லுது. என்றாலும் ஈரான் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இந்த செய்தி குறித்து எந்த ஒரு அறிக்கையும் விடலை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மீனாப் நகர்ல இருக்கின்ற பெண்கள் பாடசாலை மீது நேரடியாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதால அப்பாவி குழந்தைகள் 85 குழந்தைகள் மரணித்ததோட 92 மாணவிகள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை ஈரானிய செய்தி சேவைகளும் அரசும் உறுதிப்படுத்தியிருக்குது. முதலாவது தாக்குதல்ல அப்பாவி குழந்தைகள், கள்ளக்கபடம் அறியாத அப்பாவி குழந்தைகளை கொண்டு குவிச்சிருக்கிறீங்க. ரமதான் மாதம் நோன்போடாத குழந்தைகள் பாடசாலைக்கு வந்திருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு யுத்த தர்மமா? இதுதான் அந்த மக்களுக்கு நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கான போராட்டமா? ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். எந்த ஒரு மனிதநேயம் உள்ள எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் இது. ஏவுகணை தாக்குதல் நேரடியாக இந்த பாடசாலையில் விழுந்ததாகத்தான் இப்போது அந்த செய்திகள் சொல்லுது. அந்த பாடசாலையே வளாகமே உறவுகளுடைய அழுகுரலாலும் மிகப்பெரிய அவலத்தை பார்க்கின்ற ஒரு சூழல் அந்த பாடசாலைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்ல நேற்றைய தினம் ஆயத்துல்லா அலி ஹாமினி படுகொலை செய்யப்பட்டதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கின்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இப்போது ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய உரையில என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயத்துல்லா அலி ஹாமினியுடைய படுகொலை ஈரானியர்களுக்கான நீதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுக்கு கிடைத்த நீதி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னதோட, இவருடைய படுகொலை கொண்டாடத்தக்கதும் நாட்டை மீட்டியெடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் பார்ப்பதாகவும் கூறியிருந்தார். தொடர்ச்சியாக குண்டுமலைகள் பெய்ததன் காரணமாகத்தான் ஆயத்துல்லா அலி ஹாமினியும் அவரோடு இருந்த மிக முக்கியமான இராணுவ வீரர்களும் தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லிட்டு, அமெரிக்காவினுடைய உன்னைத்திறன் மிக்க உளவுத்துறை இராணுவ கட்டமைப்புக்கு முன்னால அவரால் ஈடுகொடுக்க முடியாது, அதிலிருந்து அவரால் பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றும், இவருடைய படுகொலையை ஈரானியர்கள் கொண்டாடுவதோட அமெரிக்கர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பரிசாக அமையும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இந்த யுத்தம் நிறைவுக்கு வந்துடும், ஈரானில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அந்த செய்திக்கு அவர் அளித்த பேட்டியில சொல்லி இருந்தாரு. பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரும் மற்றும் புரட்சிகர காவல் படையுடைய பட தளபதியும் கொல்லப்பட்டதோட ஆயத்துல்லா அலி ஹாமினி படுகாயம் அடைந்திருக்கிறாரு. அத்தோட பல மணி நேரத்துக்கு பின்னால அவர் இறந்து விட்டதாகவும் அதுக்கான சான்றுகள் இருப்பதாகவும் பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய ஊடகங்கள்ல சொல்லி இருந்தாரு. ஆயத்துல்லா அலி ஹாமினி மறைந்திருந்த அந்த கட்டிடத்துல கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய விமானங்கள் 30 குண்டுகளை பொழிந்ததன் காரணமாக அவர் இறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியதோட, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு வந்த ஒரு விஷயத்தை செய்தியாக சொல்லி இருந்ததை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்குது. இதுக்கிடையில ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயத்துல்லா அலி ஹாமினியும் ஈரானுடைய ஜனாதிபதியும் பத்திரமாக ஆரோக்கியமாக தெஹ்ரானுக்கு வெளியில் ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை சொன்னதுக்கு பிற்பாடு ஈரான் தரப்புல உத்தியோகபூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல என்ற ஒரு விஷயமும் இப்போது ஆயத்துல்லா அலி ஹாமினி மரணிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதே நேரத்தில் ஹாத்தமுல் அம்பியா படைப்பிரிவின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அமெரிக்காவும் இஸ்ரேலும் என் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய ஆயிரக்கணக்கான துருப்புக்களை நாங்கள் கொண்டு குவிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. பதிலுக்கு ஈரானுடைய அடியும் பலமாக இருந்தாலும் இப்போது துல்லியமாக இடங்களை கவனித்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்ல ஈரான் பொத்தி பாதுகாத்த ஆயத்துல்லா அலி ஹாமினுடைய படுகொலை உண்மையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். நிச்சயமாக கூடிய சீக்கிரம் விரைவான ஒரு யுத்தமாகத்தான் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி நிலவட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.